ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஊஞ்சல் ஷாப் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊஞ்சல் இருக்கு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த தசரா ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும். டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம கூட பார்த்தீங்கன்னா பாலசரவன் பிரதர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய ஊஞ்சலும் இருக்கு. ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக சொல்லுவீங்களா டீட்டெயிலா? டீட்டெயிலாக சொல்கிறேங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் ப்ரோ? ஊஞ்சல் பார்க்கலாங்க. ஓகே, சூப்பராக இருக்கு. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் சரவணன். ஓகே, எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 18 இயர்ஸாக இருக்கேங்க. ஓகே, எங்கள் அப்பா வந்து 40 வருஷமாக இருக்காரு. சூப்பர் பிரதர். உங்கள் ஷாப்போட நேம் சொல்லிடுங்க. என் ஷாப்போட நேம் மகாலட்சுமி ஃபர்னிச்சர், ராயப்பேட்டில் இருக்குது, நியர் வில்லியம் லேடி ஸ்கூல். ஓகே, இது சூப்பராக இருக்கு ப்ரோ, பார்க்கவே கலெக்ஷன். இதெல்லாம் என்ன டைப் ப்ரோ இது ஆக்சுவலாக? இது வந்து தசரா மாடல் ரோஸ் வுட்டு ரோஸ் வுட்டு. ஓகே, தசரா மாடல் இன்லே வச்சு நாங்கள் செய்கிறோம். இது வந்து ஸ்டிக்கர் கிடையாது. ஓகே, இது வந்து இந்த யானை படரா போட்டது வந்து டெப்த் இருக்கும், மரத்தில் டெப்த் எடுத்து பதிக்கிறது. ஊஞ்சல்ல இவ்வளோ டீடைலிங் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும். இது ஃபுல்லாக ஹேண்ட் கார்விங் தான் இது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருக்கேன். இவர் மகாராஜாவா ப்ரோ? தசரா மாடலுங்க, இது மகாராஜா. செம்மையா இருக்கு ப்ரோ. இதை தவிர்த்து என்னென்ன ஊஞ்சல் இருக்குன்னு காட்டுறீங்களா? நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. ஒன்னொன்னா நான் காட்டுறேன், பாருங்க. சூப்பர் பிரதர். இப்போ ஏற்கனவே இந்த ஊஞ்சல் காட்டியிருப்பேன். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போனீங்கன்னா இது அதே மாடல் தான். உயரம் 6 அடி. இது சேம் தசரா மாடல் தான். மனுஷனோட வசரம்ல. ஆமாங்க, ஒரு 6 அடி, ஒரு கட்டில் சைஸ் உயரம். பாத்தீங்கன்னா உங்க சைட்லயும் அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இன்லே ஒர்க் வச்சு வந்துடும். சைட்லயும் ஃபுல்லா இன்லே ஒர்க் வச்சு வந்துடும். ஆர்சி கட்டிங்கோட வரும். இதெல்லாம் ஷார்ப்லாம் இருக்கு அதுல? ஷார்ப்னஸ் எதுவுமே நல்லா எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும். பாருங்க, பார்டர்லாம் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இந்த பார்டர் ஸ்மூத்தா இருக்கும். இந்த குழந்தைங்கலாம் விளையாடலாம் அளவுக்கு ஒரு இடிச்சிக்க மாட்டாங்க. ஓகே, இந்த ஷார்ப்னஸே இருக்காது. எட்ஜ் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இந்த ஊஞ்சல்ல படுத்துக்கலாம் ஆக்சுவலா. படுத்துக்கலாங்க. நிறைய பேர் படுத்துக்கிறாங்க. அதனால 6 அடி செஞ்சு வச்சிருக்கோம். 6 அடி பெரிய. இது 6 அடியா ப்ரோ? இதுவும் அந்த தசரா தான்? இதுவும் தசரா தான். இதுவும் சேம் பேட்டர்ன் தான். உங்களுக்கு இந்த நீங்க சொல்ற மாதிரி படுக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்கறாங்க. அதனால தான் 6 அடி ரெடி பண்றோம். ஓகே, அகலம் ப்ரோ? அகலம் 2 அடி. அது ஸ்டாண்டர்ட் சைஸ் 2 அடி. ஓகே, அதுக்கு மேல கஸ்டமர் வந்து கஸ்டம் சைஸ் சொன்னாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணி தரோம். ப்ரோ இதோட லைஃப்லாம் எப்படி ப்ரோ இந்த ஊஞ்சல்ல? நார்மலா லைஃப் டைம்ங்க. அப்படிங்களா? அடுத்த ஜெனரேஷன் அந்த மாதிரி உழைக்கும். செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன். ஆமா, அந்த மாதிரி உழைக்கும். தலைமுறை தாண்டி உழைக்கும். அது பியூர் ரோஸ் வுட். இது ஓகே, இருக்குதுல நம்பர் 1 வுட் ரோஸ் வுட். அப்படிங்களா? ஆமா. ஓகே, இது ப்ரோ நெக்ஸ்ட் பார்க்க போனீங்கன்னா இது பியூர் டீ குட். இது வந்து பியூர் டீ குட், பர்மா டீ குட். இது மேலே பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட் கார்விங் போட்டிருப்போம். சிம்பிள் டெப்த்தில் இருக்கும். ரொம்ப டெப்த் எடுத்தால் உட்காரும் போது உங்களுக்கு குத்தம். ஆமாம், அதனால சிம்பிள் டெப்த்தில் எடுத்திருப்போம். பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். சைட்லேயே உங்களுக்கு காரிங் வச்சு வந்துடும். பார்டர் ஃபுல்லாக காரிங் இருக்கும். நான் ஆர்சி மாடல் வரும். பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். இன்டோர் ஸ்விங்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது லைஃப் ஸ்பான் ப்ரோ சொன்ன மாதிரி. பர்மா டீ குட். தேக்கு மரத்துல நிறைய வெரைட்டி இருக்குது. இருக்குல்ல நம்பர் 1 தேக்கு வந்து பர்மா டீ குட் தான். இதுக்கு அடுத்தது தான் வந்து இந்த கானா டீ குட், பலாசா, இது நிறைய டீ குட் வருது. ப்ரோ எவ்வளவு வெயிட் ப்ரோ தாங்குங்க? இது ஒரு 500 kg வெயிட் தாங்குங்க. 500 கிலோ. இந்த பக்கம் 2 பேர் உட்காருங்க, இந்த பக்கம் 2 பேர் உட்காருங்க. 4 பேர் உட்காந்தாலும் தாங்கும். ஒண்ணுமே ஆகாதான், நல்லாவே வெயிட் தாங்கும். ஓகே, அதுக்கு பின்னாடி இருக்கதும் அதுவே ப்ரோ? இது வந்து மைசூர் வேங்கை. ஓகே, இது வந்து மைசூர் வேங்கைன்னு சொல்லுவோம். இது வந்து லைஃப் டைம் பார்க்க போனா உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் வரும். 20 இயர்ஸ் கிட்ட வரும். இது வந்து கார்விங், இதே மாதிரி கார்விங் வச்சு வரும். இது வந்து ஒரு டெப்த் கார்விங்கா இருக்கும். ஓகே, பார்க்க போனீங்கன்னா ஆர்சி வச்சு வரும். வெயிட் வந்து ஒரு 400-500 kg வெயிட் தாங்கும். பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல ஃபுல்லா சப்போர்ட் பீஸ் வரும். ஓகே, ஃபுல்லா சப்போர்ட் பீஸ் வரும். 4-5 பேர் உட்காந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. இந்த மரம் வந்து இந்த ஜாயிண்ட் மாதிரி ஏர் கிராக் வருது, இந்த மரம் உப்புறது, இந்த மரம் வெடிக்கிறது, பெண்ட் ஆகுறது, இதெல்லாம் எதுவுமே வராது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைசூர் வேங்கை. இது பாத்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லா உங்களுக்கு காரிங் வச்சு வரும். பாருங்க, பார்டர் ஃபுல்லா காரிங் வச்சு வரும். 4 பக்கமும் வரும் காரிங் வச்சு, சுத்தி வரும் காரிங் வச்சு. இது பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இங்க சென்டர்ல ஒரு ஜாயிண்ட் மாதிரி வரும். ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியாது, ஆனா பியூர் மைசூர் வேங்கை. வெயிட் கெப்பாசிட்டி பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 கிலோ 500 கிலோ வெயிட் தாங்கும். இந்த பக்கம் 2 பேர் உட்காருங்க, இந்த பக்கம் 2 பேர் உட்காருங்க, ஒண்ணுமே ஆகாது. இந்த மரம் வெடிக்கிறது, இந்த மரம் உப்புறது, இந்த ஏர் கிராக்கு, இந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. அது கேரண்டி. சூப்பரா இருக்கும். பின்னாடி இருக்கிறதும் அதே மாடல் அப்புறம்? ஆமா, பின்னாடி இருக்கிறது வந்து இதே மைசூர் வேங்கை தான். நான் பாக்ஸ் டைப் சொல்லுவோம். அந்த கட்டு வராது. அந்த கட்டு வராது. இந்த பாக்ஸ் டைப்னு சொல்லுவோம். 4 கால் குண்டு கால் சொல்லுவாங்க. 4 கால் வச்சு வரும்.
சில பேருக்கு வந்து நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஆமா. 4 கால் இருக்கிறதுனால கணபதி ஹோமம் அதுக்கெல்லாம். ஆமா மன மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இது லைஃப் டைம் பார்க்கும்போது ஒரு 20-25 இயர்ஸ் வரும். ஓகே. எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. பாலிஷ் மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். பாலிஷ் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒர்க் பண்றோம்? பாலிஷ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணீங்கன்னா போதும். நல்லா இருக்கும். பிரீமியம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே. பின்னாடி இருக்கிறது ப்ரோ வருங்க. இந்த மாடல் பார்க்க போனீங்கன்னா பளபளன்னு இருக்கு. இது வந்து தேக்கிலேயே வந்து இது பலாசா டீ குட் சொல்லுவோம். ஓகே. இது வந்து ஐயங்கார் மாடல். மாடல் பேர் ஐயங்கார் மாடல். மரம் வந்து திக்னஸ் வந்து 1.5 இன்ச் திக்னஸ் அப்படியே இருக்கும். ஓகே. இந்த பேக்ல பாத்தீங்கன்னா மணப்பலகை மாதிரி வரும். இது பழைய காலத்து கிளாசிக் டைப். இது பழைய காலத்துல வந்து இந்த ஐயங்கார் வீட்டுல தான் இப்படிதான் இருக்கும். ஒரு 200 வருஷமா இதை யூஸ் பண்ணுவாங்கல்ல? ஆமா இருக்குங்க. இப்ப நான் கொடுக்குதோ அந்த அளவுக்கு உழைக்கும். பியூர் தேக்கு அந்த மாதிரி நானும் கொடுக்குது உழைக்கும். சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்ல பார்த்தது வந்து அதே 4 அடி. இது 5 ஃபீட், இது 4 ஃபீட். 4 ஃபீட். நம்ம கிட்ட நிறைய மாடல் எப்பவுமே அவைலபிள் இருப்பாங்க. இப்படிதான் ஒரு 50 பீஸ் எப்பவுமே இருக்கும். ஓகே. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு போலாம். அந்த அளவுக்கு ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். ஓகே. இது தவிர்த்து நாங்கள் குடோன்லேயே ஃபுல்லாக ஸ்டாக் வச்சிருக்கோம். இது அங்கே 4 அடி பார்த்தீங்களா, அதே 4 அடி தான். இது தசரா மாடல். இது மைசூர் வெங்கை காரிங் செட் மாடல். ஓகே. இது பர்மா டீகுட் பாக்ஸ் மாடல். பர்மா டீகுட்ல பாக்ஸ் மாடல். நிறைய பேர் வந்து கலர் கேட்பாங்க. ஆமா. கலர் வந்து வீட்டுக்கு என்ன ஃபர்னிச்சர் இருக்குதோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். சூப்பர் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா வால்நெட் கலர். நிறைய பேர் வால்நெட் கலர் விரும்புவாங்க. ஆமா, இப்போ புதுசா விரும்புறாங்க. ஆமா, இப்போ டீ கூடுனாலும் வால்நெட் தான் போட சொல்றாங்க. அதனால வால்நெட் கலர் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். இது பாக்ஸ் டைப்பு மைசூர் வெங்கை. ஓகே. 5 அடிக்கு 2 அடி. நல்லா உழைக்கும் உங்களுக்கு. நாங்கள் இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு என்ன குறை நிறைய எல்லாமே தெரியும். நாங்கள் ஒரு 18 இயர்ஸ் இருக்கோம். எங்கள் அப்பா வர ஒரு 40 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் ஃபீல்டில் இருக்க ஆளு, அதனால எங்களுக்கு தெரியும். மரத்தை பற்றி ஃபுல்லாகவே தெரியும். சூப்பர் பிரதர். இவங்கலாம் ப்ரோ? இவர் ஃபுல்லாக ஐயங்கார் மாடல். அங்கே பார்த்துமே. ஆமாம், 5 அடிக்கு 2 அடி. ஃபுல்லாக மூவிங். இந்த மாதிரி மாடல் தான் மூவிங். ஏன்னா பழைய காலத்து ட்ரை. என்ன வுட் ப்ரோ இவங்க? இது வந்து பியூர் டீ குட். ஓகே. பார்க்க போனி இதோ பாருங்க. வெயிட் நல்லாவே இருக்கு. ஏன்னா மரம் திக்னஸ் ஹாலோ கிடையாது. மரம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல் திக்னஸ் மரம். 3 பேர் உட்காந்தாலும் மரம் பெண்ட் ஆகாது. ஓகே. மரம் நல்லா காஞ்ச மரம், உங்களுக்கு பெண்ட் ஆகாது. மரம் வெடிக்காது. எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. மரத்தை கிரெயின்ஸ் பாருங்க எப்படி இருக்குது. வாவ். மர கிரெயின்ஸ் சும்மா நேச்சுரல் கிரெயின்ஸ். நேச்சுரல் கிரெயின்ஸ். பேக்ல போடுற மரமும் ஃபுல்லா டீ குட் தான் போடுவோம். அந்த அதர் வுட் மிக்சடு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதுவும் டீ கா ப்ரோ? ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட். ஒரு மரம் கூட இந்த கலப்பட மரம் இருக்கவே இருக்காது. ஓகே. பியூர் டீ குட் தான். ப்ரோ இந்த ஊஞ்சல்லாம் பார்த்துட்டோம். இதை மாற்றுறதுக்கு நம்ம செயின் தான் நம்ம பார்ப்போம். வாங்க, நிறைய மாடல் அவைலபிள் இருக்கு. காட்டுறீங்களா? பார்க்கலாம். ப்ரோ நிறைய பேருக்கு ஊஞ்சல் வைக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செயின்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எந்த மாதிரி செயின்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக? கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி செயின் வரும். ஓகே. இது ஃபுல்லாக சங்கிலி டைப். ஓகே. இது பழைய ட்ரெடிஷ்னல் மாடல் சங்கிலி டைப். இது ஸ்டீலில் வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கயிறுல தான் நம்ம கட்டுவோம் ஊஞ்சல்லாம். ஆமா, அது ஃபர்ஸ்ட் கயிறுல கட்டிட்டு அவுடேட்டட் ஆயிடுச்சு. அது ஃபுல்லா பழைய டைப் ஆயிடுச்சு. இப்போ இந்த செயின் டைப் யூஸ் பண்ணாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது எல்லாம் இப்போ செயினே அவுடேட்டட் ஆயிடுச்சு. செயினே அவுடேட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் இந்த மாதிரி ராட் டைப் லைக் பண்றாங்க. இது வந்து ஸ்டீல் ராட், பிராஸ் கோட்டட். ஓகே. இதுல நிறைய வெரைட்டி இருக்குது. இது நம்ம கிட்ட அவைலபிள். இது ஆனால் மெட்டீரியல் ஸ்டீல், மேலே வந்து பிராஸ் கோட்டட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி தான் லைக் பண்ணுறாங்க. அதனால கோட்டட் பண்ணி வைக்கிறோம். இதில் நிறைய மாடல் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, மாடல் பாருங்க, நிறைய மாடல் அவைலபிள் இருக்குது. ஸோ மாடல் இருக்குது. ஃபேட் ஆகாதா ப்ரோ? இது ஃபேட் ஆகவே ஆகாதுங்க. இதோ பாருங்க, இதான் கலசம் டைப் மாடல். போடியும் நல்லா 25 mm திக்னஸ். இதான் 10 கணக்கில் வெயிட் தாங்க. 5 பேர் 6 பேர் உட்காந்தாலும் இந்த உடையிறது அந்த கம்ப்ளைண்ட்டாக எதுவுமே வராது. சிங்கிள் மோல்டட், ஜாயிண்டே கிடையாது. ஒரே சிங்கிள் மோல்டட்ல இருக்கும். ஃபுல்லாக ஆன்டிக் ஃபினிஷிங், ஸ்டீல் மெட்டீரியல், பிராஸ் கோட்டட். ஓகே. ஒரு 10 வகையான மாடல் அவைலபிள் இருக்குது. இது தவிர்த்து பார்க்க போனால் உங்களுக்கு ஸ்டீல் இந்த மாதிரி கம்பி டைப்பில் அவைலபிள் இருக்குது. ஓகே. இதில் வந்து 10 mm 12 mm அந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம பொம்மை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொம்மை எங்கே வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இது செப்பரேட்டாக ஆட் பண்ணுறதுல சங்கிலியில் எங்கே வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யானை, மயில், குதிரை அந்த மாதிரி நிறைய வெரைட்டி பொம்மை இருக்குது. நம்ம எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. மயில், யானை, இவங்க அப்புறம் இவங்க பாவை.
பாவை அகல் விளக்கு வச்சிருக்க பாவை. ஓகே. பாவையில் ஏதோ வீணை வச்சிருக்க மாதிரி இருக்குது, தபேலா வச்சிருக்க மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க இந்த சைஸ் பாருங்க எவ்வளோ சைஸ் என்னோட கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சைஸ் எவ்வளோ பேர் சைஸ் பாருங்க. பியூர் பிராஸ் இது. வெயிட் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ மேலே வரும். நிறைய இடத்துல அவைலபிலிட்டி இருக்காது, நம்ம கிட்ட எல்லா பொம்மையும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, சென்னையில் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தர ப்ராடக்ட்டு 100% கேரண்டி. நாங்கள் செய்கிறோம் மேனுஃபேக்சர், அதனால் 100% கேரண்டி, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. நீங்கள் நேரில் வாங்க, பார்த்து பண்ணித்தரேன். சூப்பர் பிரதர். அப்புறம் நிறைய பேருக்கு ஊஞ்சல் வைக்கணும்னு ஆசை இருக்கும், பட் ஆனால் அவங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி இருக்காது. அவங்களுக்காக என்ன ப்ரோ சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃப்ளாட் வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சீலிங்கில் வந்து ஃபிட்டிங்கே இல்லை. ஆமாம், கரெக்ட். நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இந்த மாதிரி ஸ்டீல் செயின் வாங்கினா இந்த மாதிரி ஸ்டீல் கோட்டட் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து இந்த ஆங்கர் ஃபால்ஸ் போல்ட்னு சொல்லுவோம். நல்லா ஹெவி போல்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இது வந்து உங்களுக்கு இந்த புடுங்கிட்டு வந்து விடாது, உருவிட்டு வந்து விடாது. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஆமாம். ஏன்னா ஃப்ரெஷர் வச்சு யாராச்சும் பண்ணியிருப்பாங்க, இந்த எலக்ட்ரிஷியனு பிளம்பர் அந்த மாதிரி வச்சு பண்ணியிருப்பாங்க. அது ரிஸ்க்கு. நாங்கள் இதே ஃபீல்டில் இருக்கோம். நான் 8 இயர்ஸ் பண்ணணும். ஆமாம், நல்லா ப்ரொஃபஷனல் ஆளை வச்சு பண்ணணும். ஆனால் எங்களை மாதிரி டெக்னீஷியன் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% கேரண்டி. வெயிட் வந்து உங்களுக்கு 100% தாங்கும். 500 kg வெயிட் தாங்கும். ஒரு 3 பேர் உட்காந்து நல்லா வீசி ஆனாலும் வெயிட் தாங்கும். ஓகே. ஒருவேளை சீலிங் வீக்காக இருந்துச்சுன்னா நாங்கள் ஃபிட் பண்ண மாட்டோம், நாங்கள் சொல்லிட்டு வந்துடுவோம். இது வந்து ஸ்டீலில் வந்து உங்களுக்கு ஸ்டீல் செயின் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கலரில் போட்டு தருவோம். இது எப்படி வரும்னா அது இந்த மாதிரி வரும். ஓகே. இந்த மாதிரி வரும் சீலிங். இந்த பக்கம் ஒரு செயின், இந்த பக்கம் ஒரு செயின் வரும். இங்கே ஆங்கர் ஃபால்ஸ் போல்ட்டு ஹெவி போல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி 2 பிளேட் வரும். இங்கே ஒரு பிளேட் வரும், இந்த பக்கம் ஒரு பிளேட் வரும். அந்த மாதிரி 2 பக்கம் வரும் பிளேட். இந்த பக்கம் ஒரு டபிள்யூக்கு, இந்த பக்கம் ஒரு டபிள்யூக்கு வரும். ஓகே. இது நார்மல் சீலிங்க்கு நீங்கள் பண்ணிடலாம். ஆமாம், நார்மல் சீலிங். இது ஃபால் சீலிங் என்ன ப்ரோ பண்ணுறது? ஃபால் சீலிங்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஏன்னா அதுல டெப்த் இருக்கும்ல ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 5 இன்ச்சா 6 இன்ச்சா அந்த மாதிரி டெப்த் போடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி கிளாம்ப் போடுவோம். இதான் சைடில் சப்போர்ட் பீஸ் வச்சு வரும். இந்த மாதிரி ஆடாது கொள்ளாது. நாங்கள் ஆங்கர் ஃபால்ஸ் போட்டு போட்டு ஃபிட் பண்ணிடுவோம். 100% வெயிட் தாங்கும். இதோட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட கேஜோட ஹெவினஸ் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் 10 கணக்கில் வெயிட் தாங்கிறது. புரியுது. இதுலேயே வந்து டபிள்யூக்கு போட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து இந்த அளவில் க்ளோஸ்ட் ஆகிடும். ஓகே, புரியுது. இந்த அளவில் க்ளோஸ்ட் ஆகிடும். இதுவும் இந்த இந்த ரவுண்டு மோட்டராக விசிபிளாக தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக க்ளோஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஃபால் சீலிங் பார்க்க போனீங்கன்னா சில பேருங்க வந்து 15 இன்ச்சு, 1.5 அடி அந்த மாதிரி டெப்த் போடுறாங்க, ரொம்ப ஆழமாக போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஃபால் சீலிங்ல இந்த மாதிரி செய்கிறோம், பெருசாக பண்ணிடுறோம். ஆமாம், பெருசாக பண்ணுறோம். இதுக்கு வந்து சப்போர்ட் பீஸ். ஓகே. இந்த மாதிரி சப்போர்ட் பீஸ் வரும். இந்த சப்போர்ட் பீஸ் வச்சு இங்கே எக்ஸ்ட்ரா போல்ட் போட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடும். ஓகே. அப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த மாதிரி ஆடாது. 2 பக்கம் போடுவீங்களா? ஆமாம், 2 பக்கம் வரும். இந்த பக்கம் ஒரு வரும், ஆப்போசிட் பக்கம் வரும். ஃபால் சீலிங் இப்போ ஃபிட் பண்ணுற மாதிரினா நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா நம்ம டெக்னீஷியன் அனுப்பிச்சு எவ்வளோ டெப்த்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எப்படி சென்னை வரைக்கும் பார்க்குறீங்களா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குறீங்க? தமிழ்நாடு பார்க்குறோம், அவுட் ஆஃப் சிட்டி இது பார்க்குறோம், பெங்களூரு, கோயம்புத்தூர், கேரளா எல்லா இடத்துக்கும் நம்ம டெக்னீஷியன் அனுப்பிச்சு பார்க்குறோம். சூப்பர் பிரதர். இப்போ நம்ம செட்டிநாடு மாடல் பார்க்குறோங்க. இது வந்து காரைக்குடி மாடல் சொல்லுவோம், செட்டிநாடு டைப்பு. இது பார்க்க போனீங்கன்னா இந்த ஆத்துக்குடி டைல்ஸ் மாதிரி 3 டைல்ஸ் வந்துடும். இந்த டைல்ஸ் மாடல் வந்து ஒரு 30 மாடல் கிட்ட எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பியூர் பர்மாட்டிக்குள்ளே வந்துடும். 4 கால் குண்டு கால் வச்சு பாக்ஸ் டைப்பில் வந்துடும். 5 அடிக்கு 2 அடி ஊஞ்சல் சைஸு. ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும். இந்த பழைய காலத்து செட்டிநாடு வீட்டில் தான் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பேட்டர்னில் பண்ணிருக்கோம். ஓகே. கீழே என்ன ப்ரோ யூனிக்காக இருக்குது? இது வந்து இந்த ஃபோல்டிங் டைப். இந்த ஃபோல்டிங் டைப் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஹால் இருக்கும், ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஹால், ஒரு பக்கம் பால்கனி, ஒரு பக்கம் பால்கனி ஃபேசிங் இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்க உட்காந்துப்பாங்க, ஹால் ஃபேசிங் பண்ணுவாங்க. இது சிம்பிளா டர்ன் பண்ணா போதும். ஓகே. இந்த பக்கம் திரும்ப டர்ன் பண்ணா இந்த பக்கம் உட்காந்துக்கலாம், பண்ணிக்கலாம். இது சிம்பிள் தான். ஓகே. எப்படி வேணுமோ டர்ன் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு ப்ரோ. செட்டிநாடு பேட்டர்ன் தான். இந்த மாதிரி ஃபோல்டிங் டைப் வந்து நிறைய பேட்டர்ன் எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகே. நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போட்டோஸ் வீடியோஸ் அனுப்புறேன், பாருங்க. சூப்பர் ப்ரோ. இது மேல இருக்குது ப்ரோ. இது கீழே பாத்தீங்களா அதே பேட்டர்ன் தான். இந்த ஹேங்கிங் ஹோல்ஸ் வந்து சைடு ஹேங்கிங் வரும். ஓகே. இந்த மாதிரி சைடுல வர ஹேங்கிங் காட்டுற பாருங்க. இந்த மாதிரி வளையம் வந்து இந்த ஹேங்கிங் இப்படி வந்துடும், வெளியே வந்துடும். ஆமா, வெளி பக்கமா வந்துடும். இது பெனிஃபிட் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே. உட்கார ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சைடு ஹேங்கிங்ன்றதுனால.
டாப் ஹேங்கிங்ன்றதுனால பாருங்க, இந்த டாப் ஹேங்கிங்ன்றதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் ஆடிவாங்க. இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வேஸ்டா போகும். இந்த ஸ்பேஸ் வேஸ்டா போகும். இந்த ஸ்பேஸ் போக இங்க தான் ஆம்ரெஸ்ட் வரும். ஓகே. அதனால ஸ்பேஸ் வேஸ்டா போகும். அதனால தான் சைடு ஹேங்கிங் நிறைய பேர் கேக்குறாங்க, பண்ணி தரோம். ஓகே. நீங்க சைடு ஹேங்கிங் போறதுனால உங்களுக்கு வந்து எப்படி உடையுமா அந்த டவுட்டா இருக்கும். அதெல்லாம் உடையாது. அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஹெவி வுட் போடுவோம். பேக் சைடுல வந்து நல்லா ஹெவி வுட் போட்டு பண்ணுவோம். அதனால அந்த உடையக்கூடிய அந்த டவுட்டே படாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிட்டு சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். சூப்பர் ப்ரோ. இதுவும் வந்து செட்டிநாட் பேட்டர்ன் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபுல்லா டைல்ஸ் வரும். ஓகே. பேக் பேனல் ஃபுல்லாவே டைல்ஸ்ல வரும். இந்த ஆம்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இந்த சைடு ஃபுல்லா டைல்ஸ் வரும். எல்லாம் போட்டு சின்ன சின்ன டைல்ஸ் வரும். டைல்ஸ் நிறைய பேர் விரும்புவாங்க. இந்த மாதிரி கலர்லாம் விரும்புவாங்க. அதான் நிறைய வெரைட்டி இருக்குது, டைல்ஸ் வெரைட்டி. நீங்க சொன்னீங்கன்னா நாங்க பண்ணி தரோம், கஸ்டம்ஸாவும் பண்ணி தரோம். மேல ப்ரோ, மேல வந்து இது ஃபிக்ஸட் மாடல். இதுவும் செட்டிநாட் பேட்டர்ன் தான். உங்களுக்கு காரிங் பேட்டர்ன் வரும். பேக் ஃபுல்லா காரிங் வரும். சைடு ஹேங்கிங், டாப் ஹேங்கிங்கும் அவைலபிள். இது ஃபுல்லா காரிங் ஒர்க். இது செட்டிநாட் பேட்டர்ன். இது 5 அடிக்கு 2 அடி. ஓகே. கீழே ப்ரோ இது வந்து தசரா மாடல். தசரா மாடல். ஸ்கொயர் பேனல் வச்சு பேக் சைடு வந்து ஸ்கொயர் பேனல் வரும். இது பியூர் ரோஸ் வுட். இது பேக்ல ஃபுல்லா தசரா இன்லே ஒர்க் வச்சு வரும். இது நல்லா ட்ரெடிஷனல் லுக் கொடுக்கும். இன்டோருக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா அழகா இருக்கும் போட்டீங்கன்னா. அதே மாதிரி அதுவும் தசரா. இதுவும் தசரா மாடல் தான். இது வந்து உட்கார்ற இடமும் தசரா பேட்டர்ன் வரும். ஓகே. இத பாருங்க, கிட்ட பாருங்க. இந்த உட்கார்ற இடமும் ஃபுல்லா தசரா பேட்டர்ன் வரும். பேக் பேனலும் ஃபுல்லா தசரா பேட்டர்ன் வரும். இது வந்து ஹேங்கிங் பாத்தீங்கன்னா சைடுல வரும். ஹேங்கிங் வந்து சைடு ஹேங்கிங் வரும். இதுவும் உங்களுக்கு ஸ்கொயர் பேட்டர்னு. நல்லா அழகா இருக்கும் போட்டீங்கன்னா. 4 அடிக்கு 2 அடி. இது செட்டிநாடு பாத்துமா. இதுவும் செட்டிநாட் பேட்டர்னு. இந்த டைல்ஸ் பேட்டர்னு. டைல்ஸ் பேட்டர்னு இந்த இடத்துல காரிங் வரும். ஓகே. டைல்ஸ் இங்க வராம இங்க காரிங் வரும். நிறைய பேட்டர்ன் அவைலபிள்ங்க. ஓகே. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20-30 மாடல் எப்பவுமே ரெடியாவே இருக்கும். நீங்க பார்த்துட்டு நீங்க எடுத்துட்டு போகலாம். சென்னையிலே பெஸ்ட் பிரைஸா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி அதர் கடை எல்லா கடையை விட எங்க கடையில நல்லா பெஸ்ட் பிரைஸா நாங்க பண்ணி தரோம். ஆனா நாங்களே ஓன் மேனுஃபேக்சர். இவங்க ப்ரோ, இத பாத்தீங்கன்னா இது ரோஸ் வுட் பலகை. இது பாத்தீங்கன்னா டாப்லயே வந்து உங்களுக்கு தசரா வந்துரும். பேக் பண்ணிட்டு தசரா வந்துரும். பேக்ல ஃபுல்லா காரிங் ஒர்க் வரும். ஃபுல்லா ஹேண்ட்மேட் காரிங் தான் இது. பாத்தீங்கன்னா நல்லா லுக் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா ரிச் லுக் கொடுக்கும். பாத்தீங்கன்னா கீழே பார்டர் ஃபுல்லா காரிங் வந்துடும். அதோ பாருங்க, கீழே பார்டர் ஃபுல்லா 4 பக்கமும் காரிங் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் வுட். இது லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராகும். கிரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரெயின்ஸ். இது இந்த கையில் போகிறது அந்த ஆர்டிஃபிஷியல் கிரெயின்ஸாக கிடையாது, மரத்திலே உண்டான கிரெயின்ஸ். இது பியூர் ரோஸ் வுட். சார், இப்போ வந்து ஃபால் சீலிங்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ சில வீட்டில் வந்து இந்த டெரஸ்ல வந்து ஷீட் போட்டு அந்த மாதிரி செட்டப் பண்றாங்க. ஆமா. அப்போ வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு சேனல், இரும்பு சேனல் போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கிளாம்ப் வந்து கொடுப்போம். இது வந்து சேனல்ல வந்து இந்த மாதிரி ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு W கஸ்டமைஸாகவும் நாங்கள் பண்ணி தருவோம். கிளாம்ப் எந்த மாடல் இருந்தாலும் நாங்கள் கஸ்டமைஸாகவும் பண்ணி தருவோம். எந்த வகையான சீலிங்காக இருந்தாலும் ஃபிட்டிங்கு நாங்கள் பண்ணி தருவோம். மகாலட்சுமி ஊஞ்சல் கடை இது. என் பேர் சரவணன். இப்போ பார்க்க போனீங்கன்னா எல்லா வகையான ஊஞ்சலும் நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது. இது தவிர்த்து நம்ம குழந்தை தொட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஊஞ்சலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தை தொட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப்பும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க. நம்ம கடையில் எப்போவுமே ஒரு 30-40 மாடல் எப்போவுமே அவைலபிள் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு வந்து என்ன மாடல் பிடிச்சிருக்குதோ பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோங்க. எல்லா வகையான செயினும் அவைலபிள் இருக்குது. எல்லா வகையான பொம்மையும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாங்க, சென்னையிலே பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தரோம். நாங்கள் தான் மேனுஃபேக்சர், அதனால் குவாலிட்டி கேரண்டி. கைஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் மகாலட்சுமி ஊஞ்சல் கடையை பார்த்துருப்பீங்க. நம்ம சரவணன் பிரதரும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பிரதர், அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணால் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக பண்ணி தரேங்க. சென்னையில் ஃப்ரீ பண்ணி தரேன் டெலிவரி. அது கொஞ்சம் வெளியூரா இருந்தா அதுக்கு பார்சல் சர்வீஸ் என்ன சார்ஜோ அது பண்ண வேண்டியது. ஓகே. அதே மாதிரி இன்ஸ்டாலும் பண்ணி தந்துருவீங்களா? நிறைய பேர் அதான் எங்கிட்ட கேட்குறாங்க, இன்ஸ்டால் பண்ணி தருவாங்களான்னு. வித்தின் தமிழ்நாடுலாம் பண்ணி தருவீங்களா? தமிழ்நாடும் பண்றோம், அதர் ஸ்டேட்ஸும் பண்றோம். சூப்பர் பிரதர். கோயம்புத்தூர், பெங்களூர் அந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸும் பண்றோம். சூப்பர் பிரதர். அதே மாதிரி உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க பிரதர். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9710676899. நேம் பால சரவணன். ஓகே. எக்ஸாக்டா எங்க ப்ரோ இருக்கு நம்ம ஷாப்? என்னோட ஷாப் வந்து ராயப்பேட்டில் இருக்குது, நியர் வில்லியம் லேடி ஸ்கூல். ஓகே. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் உங்க ஷாப்போட லொக்கேஷன். நேராக வந்து வாங்கிக்கலாமா? எப்படி? நேரில் வாங்க, நிறைய கலெக்ஷன் இருக்கும். நீங்க பிடிச்சி எது பிடிச்சிக்குதோ அதை பார்த்து வாங்குங்க. என்கிட்ட எப்பவுமே ஸ்டாக் ஒரு 30-40 பீஸ் எப்பவுமே ரெடியாவே இருக்கும். சூப்பர் பிரதர். அதே மாதிரி ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்க நம்ம. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நன்றி. நன்றி.